எளிய முறை உடற்பயிற்சி செய்யும் பொழுது மனதை எப்படி அந்த பயிற்சியிலே நிலைக்கச் செய்வது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நாம் எளிய முறை உடற்பயிற்சி அதிகாலை செய்கிறோம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது மன ஓர்மை அவசியமாகிறது. வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நிதானமாக செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அந்த நிதானம் என்றால் கவனத்தை அந்த பயிற்சியில் வைத்து செய்வது என்பதுதான் உண்மை. மெதுவாக செய்வது என்பது அல்ல. அந்த எளிமுறை உடற்பயிற்சியை 45 நிமிடத்திற்குள் செய்யலாம். சராசரியாக எடுத்துக்கொண்டார். கொஞ்சம் மெதுவாக செய்தால் கூடுதலாக ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேல் அங்கே வேலை இல்லை. இந்த பயிற்சியை கொஞ்சம் வயதானவர்கள், அதாவது உடலை சரியாக வளைக்க முடியாதவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டு செய்ய முடியும். எனினும் 40 நிமிடம் போதுமானது. ஆனால் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது மனம் என்பது அங்கே இருக்க வேண்டும். ஒரு பயிற்சி கைப்பயிற்சி எடுத்துக்கொண்டால் 5 முறை கை சுழற்ற வேண்டும். இந்த 5 என்ற எண்ணிக்கையை எண்ணுவதற்கு அந்த மனதை அங்கே செலுத்திக் கொள்ளலாம். அந்த கவனத்தை அங்கே வைக்கலாம். இடதுகை 5, வலதுகை 5 என்று சுற்றுக்களை கணக்கெடுத்துக் கொண்டே அடுத்த பயிற்சி என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கவனத்தையும் அங்கே வைத்துக்கொண்டு அந்த மனதை அங்கே நிலைப்படுத்திக் கொள்ளலாம். அது இல்லாமல் ஏதோ செய்கிறேன் என்று செய்து கொண்டே மனதை எங்கெங்கோ அலைவிடக்கூடாது. இது எப்படி ஆகும் என்றால், உடலுக்கு தேவையான ஒரு ஒத்துழைப்பை மனம் கொடுத்தால்தான் மனம் மிகச்சரியாக அந்த உடல் குறைகளை தீர்க்கும். இல்லை என்றால் மனம் தனியாகவும் உடல் தனியாகவும் மாறிவிடும். பயிற்சியின் பலன் உங்களுக்கு கிடைக்காது. மனம் என்பது ஒன்று செயல்படும் போதுதான் உடல் குறைகள் தீர்க்கப்படும். ஏனென்றால் இந்த ஜீவகாந்த சக்தி தான் உடல் சக்தியாக இருக்கிறது. அதுதான் மனமாகவும் இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றாகும் பொழுதுதான் உடல் குறைகளை அது தீர்க்கும். அந்த 7 தாதுக்கள் உங்களுக்கு இன்னும் முறையாக வளமையாக உருவாக வேண்டும். உடல் குறைகளை அதுதான் தீர்த்து தரும். ஒரு நோய் இருந்தாலோ, ஒரு உடல் குறைபாடு இருந்தாலோ, ஒரு வலி இந்த மாதிரி இருந்தால் கூட அதை சரி செய்வதற்கு இந்த மனம் ஓர்மை அங்கே அவசியமாகிறது. அது இல்லாமல் செய்யும் பொழுது உடல் எப்போதும் போல இருக்கும். வழக்கம் போல அந்த வலியோ அந்த நோயோ அப்படியே தான் இருக்கும். ஏனென்றால் மனம் அங்கே ஈடுபடவில்லை. மன ஓர்மை இல்லாததால் உடற்பயிற்சி செய்து முடித்தால் ஒரு சோர்வு உருவாகும். ஆனால் மனம் ஒன்று செய்யும் பொழுது இன்னும் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் அங்கே உருவாகும். அல்லது ஒரு உற்சாகம் பிறக்கும். மனதுக்கு ஒரு சக்தி கிடைத்தது போல ஒரு உணர்வு தோன்றும். பொதுவாகவே எளிமுறை உடற்பயிற்சிக்கு உடல் உழைப்பு எதுவுமே இல்லை. ஒரு அதிகமான எடை தூக்குவதோ, உடலை வலிந்து மடக்குவதோ, விரிப்பதோ, அசைப்பதோ இல்லை. மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது இந்த உடலுக்கு எங்கெங்கே அந்த இயக்கங்கள் தர வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்து உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் இந்த மூன்றையுமே சரி செய்து கொண்டே வருகிறோம். அப்படி செய்யும் பொழுது உடலுக்கு உற்சாகம் கிடைக்குமே தவிர
உடலுக்கு சோர்வு இயலாது. ஆனால் மனம் ஒன்றை செய்யவில்லை என்றால் ஏதோ கடமைக்கு செய்தேன் என்ற இந்த உடல் அசைந்து கொடுக்கும். ஆனால் வலி உண்டாகும். மீண்டும் இந்த பயிற்சியை செய்வதற்கு எண்ணம் வராது. அப்படி என்றால் இன்று செய்துவிட்டு நாளை செய்யலாமா என்று கேட்டால் எதற்கு என்று மனம் கேட்கும். அந்த கேள்வி வந்துவிட்டால் இந்த பயிற்சி உங்களை கைவிட்டு போய்விடும். அதற்கு வாய்ப்பளிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகில் இப்போதைய இந்த நவீன உலகில் இந்த உடலுக்கான எந்த ஒரு அசைவுமே கிடையாது என்று சொல்லலாம். எப்போதுமே இந்த நவீன உலகில் கண்களுக்கு அதிகமான வேலை தந்து கொண்டிருக்கிறது. கைபேசி பார்ப்பதன் வழியாக அதிகமான கண்களுக்கான வேலைகள் இருக்கிறது. அதோடு காதுகளுக்கும் ஒலி கேட்டுக்கொண்டே, இசை கேட்டுக்கொண்டே, பாடல் கேட்டுக்கொண்டே செலவை கொண்டிருக்கிறது. 5 புலன்களில் 2 புலன்கள் அதிகமாக செலவாகிறது. அப்படி இருக்கும் பொழுது இழப்பும் அதிகமாக இருக்கிறது. அதை சரி செய்து கொள்ள இந்த உடலுக்கு போதுமான அசைவை கொடுக்க வேண்டும். தகுந்த வயதில் ஆரம்பித்து எந்த வயது வரை வேண்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் இந்த உடலை கொண்டு இந்த உலக இன்பங்களை நாம் அனுபவிக்க முடியும். உடல் இல்லை என்றால் இந்த உலகில் எதுவுமே இல்லை. வெறும் ஜடமாகி விடுவோம். அதற்கு வாய்ப்பளிக்காமல் இந்த உடலை காக்க வேண்டும். உடலை காப்பதன் வழியாக மனதையும் காக்கலாம், உயிரையும் காக்கலாம். இப்படி இந்த மனதை அங்கே ஒட்ட வைப்பதற்கு, இணையச் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால், அதிகாலை எழுந்தவுடன் இந்த உடற்பயிற்சியை செய்துவிட வேண்டும். எந்த வேலைக்கு முன்னதாகவும் இதுதான் முதல் வேலை என்ற ஒரு கணக்கில் உங்கள் கவனத்தை அங்கே செலுத்த வேண்டும். இந்த உடற்பயிற்சிக்கு முன்னதாக தண்ணீர் அருந்தலாம். ஆனால் தேநீர், காஃபி போன்றவை குடிக்கக்கூடாது. குளிர்பானங்களும் தேவையில்லை. சூழல் காரணமாக தண்ணீர் ஜில்லென்று இருந்தால் சாப்பிடலாம், தவறில்லை. ஆனால் நீங்களே விரும்பி ஒரு குளிர்பானத்தை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்பாக எந்த ஒரு உணவும் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் சிறிது நேரம் கழித்துத்தான் இந்த உடற்பயிற்சியை நீங்கள் தொடங்க வேண்டும். மேலும் உடற்பயிற்சிக்கு முன்பாகவோ பின்பாகவோ எந்த ஒரு வேலையுமே இருக்கக்கூடாது. ஒரு அவசரமான வேலை இருக்கக்கூடாது. ஒரு முக்கியமான வேலையோ, ஒரு தொடர்போ, ஒரு சந்திப்போ, ஒரு நிகழ்வோ இருக்கக்கூடாது. அப்படி எதுவும் இருந்தால் அதை முடித்துவிட்டு பிறகு இந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். உடற்பயிற்சிக்கென்று நீங்கள் தகுந்த சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றை பாதியில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடாது. மனம் முழுதுமாக அதில் ஈடுபட்டு செய்வதற்கான வழியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த நவீன காலத்தில் நடைப்பயிற்சி செய்வது போல பாட்டு கேட்டுக்கொண்டே உடற்பயிற்சி செய்யக்கூடாது. ஒரு தொலைக்காட்சியோ கைபேசியோ பார்த்து கொண்டே உடற்பயிற்சி செய்யக்கூடாது. உங்கள் மனம் உடற்பயிற்சியில் தான் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கை அசைக்கிறோமா, கால் அசைக்கிறோமா என்று நீங்கள் அதில் கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்தடுத்த பயிற்சியை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். எண்ணிக்கையை எண்ண வேண்டும். அப்படி இந்த மனம் முழுவதும் உடற்பயிற்சியிலே இருக்க வேண்டும். மேலும் உடற்பயிற்சியை தவம் என்றும் சொல்வார்கள். உடற்பயிற்சி உடல் தவம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மேலும் இந்த மனம் என்பது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய இயக்கம் அல்ல. அது நொடிக்கு நொடி அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். நாம் எல்லோரும் சொல்லுவோம், மனம் என்பது ஒரு குரங்கு என்று சொல்லுவோம்.
ஒரு வகையில் அப்படித்தான். ஆனால் குரங்கு என்று மனதை சொல்லலாமா என்று கேட்டால் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டால் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் மனதை குறைபட்டு சொல்லக்கூடாது. ஏனென்றால் மனமாக இருப்பதும் நாம் தான் என்ற ஒரு கணக்கு அங்கே இருக்கிறது. இந்த மனம் அதன் இயல்பை கெடுத்து வைத்தது யார் என்று கேட்டால் நாம் தான். நம்முடைய எண்ணம், சொல், செயல் வழியாகத்தான் இந்த மனம் இயங்குகிறது, பழகிக்கொள்கிறது. நாம் வழிகாட்டிய வழியில்தான் இந்த மனம் செல்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு இந்த மனதை மீண்டும் நல்ல வழிக்கு திருப்ப வேண்டும். அதற்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து நான் உடற்பயிற்சி செய்கிறேன், என்னுடைய மனம் எங்கும் செல்லக்கூடாது என்று ஒரு விருப்பத்தை அங்கே வைத்துக்கொண்டு, அந்த வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மனதை உடற்பயிற்சி உடலின் மீது நிறுத்த வேண்டும். அப்படி செய்து பழகிக்கொண்டே வந்தால் மனம் என்பது உங்கள் உடற்பயிற்சியோடு ஒட்டிக்கொள்ளும். மேலும் இந்த மனதை பழக்குவதற்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய பழக்கம் அப்படி. அந்த பழக்கத்திற்கு நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது மனம் எங்கோ ஓடிவிடும், மீண்டும் திரும்பி வரும். அது குறித்து கவலை இல்லாமல் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், இனி போக போக நான் மாற்றிக்கொள்வேன் என்ற ஒரு சங்கற்பத்தை அங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனதை என்னுடைய உடல் பயிற்சியின் கவனம் செலுத்த கொண்டு வருவேன், மனம் என்பது இந்த உடற்பயிற்சியில் நிலைத்து நிற்கும் என்ற ஒரு விருப்பத்தை அங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நிற்கவில்லை என்றாலும் கவலை இல்லை. உங்கள் கவனத்தை திசை திருப்பும் மற்ற விஷயங்களை உங்களை சுற்றி இருக்க விடக்கூடாது. நீங்கள் தனி அறையில் தனியாக இந்த பயிற்சியை செய்து பழக வேண்டும். ஒரு வீட்டிற்குள் 4 பேர் இருக்கும் பொழுது, ஒரு தொலைக்காட்சி ஓடும் பொழுது, ஒரு பாடல் கேட்கும் பொழுது, கைபேசியில் யாரோ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லது யாரோ உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, இப்படி ஒரு பொது இடம் என்ற ஒரு சொல்லக்கூடிய வகையிலே இந்த பயிற்சி நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கென்று ஒரு தனி அறையை வைத்துக்கொண்டு இதை செய்யலாம். உங்களை சுற்றி எந்த ஒரு மனச்சீதலும் இருக்கக்கூடாது. மனம் ஓர்மை என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எளிமுறை உடற்பயிற்சி ஒரு தவம் என்பதை நீங்கள் மறுபடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதை திசை மாற விடாமல், திசை மாறி போக விடாமல் உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்துவதற்கு கொஞ்சம் பழகிக்கொண்டால் போதுமானது. ஒரு வாரம் செய்து பழகிவிட்டால் அதற்கு பிறகு உங்கள் மனமே விரும்பி இந்த உடற்பயிற்சியை செய்ய வைக்கும். அடுத்தடுத்து அதுவே உங்களை வழிநடத்தி செல்லும். அத்தகைய மாற்றத்தை நீங்கள் இன்றே தொடங்குங்கள். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.